சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायु सर्वाभिष्टसिद्धिरस्तु. वसुरूपानस्मदे विश्वस्पदा नमस्तर्पयामि. रुद्रभुवानस्मद्विकावनं सदा नमस्तर्पयामि. என்னதை சமுத்திரத்தில் கொண்டு கரைச்சிட்டு வந்துருங்க. அவர்தான் ரிப்போர்ட்டர் பிரசன்னா. வெயிட் பண்றாரு போல இருக்கு. இந்தாங்கப்பா, ஐயருக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன். நான் கிளம்புறேன். அம்மா போன்மா. இந்த கிளம்புறேன். சரிம்மா.
என்ன பிரசன்னா? என்ன இங்க என்ன எப்படி? இல்ல லவர்ஸ பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதலான்னு இப்பதான் வந்தேன். இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு உங்ககிட்டயும் அதே விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் வாங்கணும்னு நினைச்சேன். நீங்களே இதே இடத்துக்கு வந்துட்டீங்க. உங்க வேலை முடிஞ்சிருச்சா? யா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முதல்ல நான் அவங்க சொன்னதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க சாரி ஒரு நிமிஷம், ஜஸ்ட் a minute. ஹலோ, ஆமா அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. இங்க அங்கதான் வரேன், வெயிட் பண்றியா? ஓகே, half an hour. ஓகே ஓகே பாய். சொல்லட்டுமா? இல்ல பிரசன்னா, உங்களுக்கு ரொம்ப அவசரமா எந்த வேலையும் இல்லைன்னா என்னோடய வந்துட்டீங்கன்னா கார்லயே பேசிட்டு போயிடலாமே. ஓகே வாங்க. மேடம், உலகத்திலே 2வது நீளமான பீச் மெரினா. இது நம்ம ஜனங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு கூட சொல்லலாம். பணக்கார குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் குடும்பத்தோட 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் போய் தங்குறாங்க. ஆனா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஆண்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம மெரினா பீச் தான். புவர் மேன்ஸ் ஸ்டார் ஹோட்டல், புவர் மேன்ஸ் ஊட்டி, சிம்லா, என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். இங்க சில தப்பான ஜோடிகள் சில தப்பான விஷயங்களை செய்யறாங்க. ஆனா அதுக்காக சில நல்ல குடும்பத்து பெண்களை விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்றது, பீச் விட்டு விரட்டுறது, இதெல்லாம் சரி நீங்க நினைக்கிறீங்களா? பிரசன்னா, போலீஸ் வந்து கண்மூடித்தனமா பிஹேவ் பண்றது இல்ல. தப்பா பிஹேவ் பண்றவங்கள சில டைம் களை எடுக்கும் போது நல்ல ஃபேமிலில இருந்து இருக்கிற பெண்களோ இல்ல கப்புள்ஸோ மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஐ ரிக்ரெட் தட். ஆனா நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியணும். அவங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கும்போது யாராவது தப்பா பிஹேவ் பண்ணாங்கன்னா ஒண்ணு அந்த இடத்தை விட்டு அவங்க நகர்ந்துடணும், இல்லனா எங்களுக்கு சொல்லணும். குட்டி சக்கரை, எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? வா இங்க வா, உட்கார். ரிப்போர்ட் கார்டு. ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கா? ஐயோ சமத்து செல்லம். சைன் போடுங்க. என்னம்மா? சைன் பண்ணுங்க. ஓ சைன் பண்ணணும் இல்லையா? வெரி குட். என்னம்மா எப்பவும் நீங்களே சைன் பண்றீங்க? அப்பா எப்போ சைன் பண்ணுவாருமா? அப்பா வெளியூர் போயிருக்காரு இல்லையா, உன்னோட அடுத்த ஹாஃப் இயர்லிக்குள்ள அவர் திரும்பி வந்துருவாரு, அப்ப சைன் போடுவார். சரி. அப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவியா? வாங்குவியா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்காக அம்மா என்ன கொண்டு வந்திருக்காங்க தான் பார்க்கலாமா? என்னது இது? ட்ரெஸ். இப்ப நீ என்ன பண்ணுவியா? இத போய் நீ போட்டு வருவியா? ஓட்டு 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 ஓட்டு. பாப்பா
இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா. டர்ன் பண்ணு, சுத்தி காமி எனக்கு. லவ்லி. சரி, நீ வந்து இப்ப நீ சமத்தா படிச்சிட்டு இருப்பியா? நான் வந்து உன்னை அடுத்த வாரம் வந்து பாப்பேன். சரி. அப்ப நான் கிளம்பிட்டுமா? ஐயோ, அப்படி இருக்க கூடாது செல்லம். இங்க வா வா, ஓகே. பாய் டா கண்ணா. பாய். போலாமா? எதுவுமே கேட்காம வரீங்க? என்ன கேட்கணும்? நான் தான் கேட்க வேண்டியதெல்லாம் வர வழியில கேட்டேன்னு. இல்ல, பீச்சில் நடந்ததை பாத்தீங்க, ஹோம்ல நடந்ததையும் பாத்தீங்க. அதை பார்த்த அப்புறமும் எதுவும் கேட்கணும்னு தோணலையா? இந்த புரிஞ்சுக்கிட்டு பழகிறதாங்க நட்பு. சில நேரத்துல, ஏன் பல நேரத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில மௌனமே ஒரு அர்த்தமான உரையாடலா இருக்கும். உங்களை சுத்தி பல ரகசியங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா மிஸ்டர் பெருமாள் உயிரோடு இருக்காரு. ஆனா உங்களோட உண்மையான அப்பா மிஸ்டர் செந்தில்நாதன் இப்போ உயிரோட இல்லை. ஒரு அசைன்மெண்ட்டுக்காக குற்றாலத்துக்கு போயிருந்தேன்ல, அப்போ உங்களை பத்தி அரசல் பெருசலா பல விஷயங்களை கேள்விப்பட்டேன். உங்க அப்பா மிஸ்டர் செந்தில்நாதன் எதிர்பாராத விதமா இறந்துட்டாரு. உங்க பூர்வீகமே குற்றாலம் தான். உங்க அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் உங்க குடும்பமே குற்றாலத்தை விட்டு வந்துருச்சு. இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சு கூட நான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட கேட்கல? ஏன்னா நான் இப்ப வெறும் பிரஸ் ரிப்போர்ட்டர் பிரச்சனா மட்டும் இல்ல, உங்க நண்பன் பிரச்சனாவும் கூட. வெறும் பிரஸ் ரிப்போர்ட்டரா இருந்திருந்தா நீங்க உங்க அப்பாக்கு திதி கொடுக்கறத உங்களுக்கே தெரியாம போட்டோ பிடிச்சி இந்நேரம் அதை பப்ளிஷ் பண்ற வழியை பார்த்திருப்பேன். ஆனா எனக்கு அப்படி செய்ய மனசு வரல. அதுக்கு காரணம் நட்பு. நட்புக்கு ஒரு இலக்கணமா நீங்க இருக்கீங்க. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா நீங்க என்ன இந்த ஹோம் கூட்டு போயிருப்பீங்க. அங்க வந்து பார்த்தா மிஸ் ரேகா ஐபிஎஸ் ஒரு 6 வயசு பையன் அம்மான்னு கூப்பிடுறான். நீங்களும் அவன் மேல ரொம்ப பாசமா இருந்தீங்க. உங்க தாய் பாசத்தை பார்த்தேன். ஆனா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. நீதி நேர்மை உண்மைன்னு பேசுற ரேகா ஐபிஎஸ் ஓட லைஃப்ல பல உண்மைகள் மறைஞ்சிருக்கு, பொய்கள் சூழ்ந்திருக்கு. உங்களோட இந்த மறைமுகமான வாழ்க்கைக்கு சில சரியான காரணங்கள் இருக்கும். அதை என்னைக்கு நீங்களா பப்ளிக் கிட்ட சொல்றீங்களோ அன்னைக்கு அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அது போதும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கா என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்க லைஃப்ல நான் வெறும் ஒரு பார்வையாளர் தான், மியர் ஸ்பெக்டேட்டர். என்னோட பிரைவசியை மதிக்காதவங்கள நானும் மதிக்கிறதுல நீங்க சொன்னதை நான் இன்னும் மறக்கல. மேடம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள உதவியா இருந்தாலும் சரி, இல்ல சில ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, அது அது தானா வரணும். நம்மளா கேட்டு வாங்கிக்க கூடாது. ஆனா ஒண்ணு, இப்போ என்ன இந்த ஹோம்க்கு கூட்டிட்டு போய் உங்களோட பர்சனல் லைஃப்ல என்ன கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவே நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது. சோ உங்களுக்கா எப்ப தோணுதோ அன்னைக்கு உங்க லைஃபை பத்தி சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. யூ வெல்கம். வா, முகம் கழுவிட்டு வந்து சாப்பிடு. இல்லம்மா, ஹோட்டல்லயே சாப்பிட்டேன். ஹோட்டல்லையா? ஆமா, பிரசன்னாவும் நானும் போய் சாப்பிட்டோம். அப்போ நீ தீபக்க பார்க்க போலியா? பார்த்தேனே,
பிரசன்னாவும் கூட வந்தாரா? ரேகா, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ பிரசன்னாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்கற. அவன் ஒரு பத்திரிக்கைக்காரன். என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு கிடக்கும்னு எழுதிட போறான். அம்மா, அவர் அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டாருமா, நம்புங்க. இப்படி ஒருத்தனை நம்பித்தான் ஏற்கனவே உன் வாழ்க்கை திசை மாறி போச்சு. திரும்பவும் அந்த மாதிரி நடக்கணுமா சொல்லு? அம்மா இங்க பாருமா, இப்பதான் நீ நிம்மதியா சந்தோஷமா கௌரவமா வாழ ஆரம்பிச்சிருக்க. இந்த நேரம் பார்த்து உன்னோட பழைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்சு நமக்கு சங்கடம் வரணுமா? அம்மா, எத்தனை நாள் தான் பழைய கதை வெளியில வந்து போதேன்ற பயத்துல இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரத்தானே போகுது. அதுக்காக இப்பவே நோட்டீஸ் அடிச்சு ஊரெல்லாம் குடுக்கற மாதிரி இருக்கு நீ பிரசன்னாவோட பழகிறது. அம்மா, அவர் என்னோட ஃப்ரெண்ட், ஒரு துணை, கம்பேனியன். ஒரு பொண்ணுக்கு நல்ல துணைங்கிறது அவ கூட வாழ்நாள் முழுக்க வாழற அவ புருஷன் மட்டும்தான். இந்த ஃப்ரெண்டு, கம்பெனி இதெல்லாம் சும்மா. எதுவுமே கணவன்கிற ஸ்தானத்துக்கு ஈடாகவே முடியாது. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. நீ இளைப்பாற ஒரு மரம் தேவை, சாய ஒரு தோள் வேணும். அதுக்காகத்தாம நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். பிரசன்ன அதுக்கு தகுதியானவன் நீ முடிவெடுத்தா நாங்க தடுக்க மாட்டோம். ஆனா யோசிச்சு ஒரு நல்ல. அம்மா, எதை எதோட முடிச்சு போடுறீங்கம்மா? வாழ்க்கையில சில விஷயங்கள் ஒரு தடவை தான் வரும். அது தப்பாயிடுச்சுன்னா தப்புதான், திருத்தி எழுத முடியாது. பூங்கிறது ஒரு முறைதாம்மா பூக்கும், அது மறுபடி பூக்குன்ற நம்பிக்கையில நான் யாரோடையும் பழகல. எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. கிராமங்கள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள். அவை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கிராமங்கள் அழகு கெடாமல் நவீன வசதிகளை பெற வேண்டும். பெரிய நகரங்களுக்கு அருகே துணை நகரங்கள் அமைவது அவசியம். அவை போன்ற துணை நகரங்கள் விளை நிலங்களில் அமையாமல் தரிசு நிலங்களில் அமைய வேண்டும். சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. வர சொல்லு. சரிங்க சார். இவை போன்ற. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் மணிமாறன், யூனியன் லீடர். இவரு நாகரத்னம். உட்காருங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சார், நாங்க ஒன்னா நெல்லையப்பர் ஜின்னிங் ஃபேக்டரியில ஒர்க் பண்றோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க கட்டுரையை ஒண்ணு விடாம படிக்கிறவனா? சந்தோஷம். உங்க கட்டுரையில நீதிக்கும் நேர்மைக்கும் அதிகமா இடம் கொடுக்குறீங்க. அநியாயத்துக்கு எதிராக துணிஞ்சு குரல் கொடுக்குறீங்க. அதனால்தான் எங்க பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டு வந்தோம். உங்க பிரச்சனை என்ன, முதல்ல அது சொல்லுங்க. சார், எங்க ஃபேக்டரியில 1000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. எந்த காரணமும் இல்லாம திடீர்னு 5 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நிர்வாகம் எப்படியும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிருக்கணுமே. சொன்னாங்க. ஆள் குறைப்பு, அதிகம் படிக்கலன்னு எந்திரங்க கையில மனுஷங்களை பலி கொடுக்கறாங்க சார். அந்த பலிகடால இவரும் ஒருத்தர். இவர் குடும்பமே பட்னியா இருக்கு சார். இத பத்தி நீங்க தான் உங்க பத்திரிகையில எழுதி எங்களுக்கு பதிலா குரல் கொடுக்கணும். இவரை மாதிரியே 5 குடும்பமும் பட்னியால வாடுது சார். நெல்லையப்பரை எதுக்க உங்க பேனாவால மட்டும்தான் முடியும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். இந்தாங்க, அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. படிச்சு பார்த்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன். என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம். கவலைப்படாம போயிட்டு வாங்க. என்னைக்குமே வாய்மை தான் வெல்லும். உங்களுக்கு நீதி கிடைக்க நான் முயற்சி பண்றேன். நன்றி. வரும் சார்.
உன் பேர் என்ன? தீபக். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போகணும்? ஸ்கூலுக்கு. ஸ்கூலா? எந்த ஸ்கூல்? கார்த்திக் மெட்ரிகுலேஷன். கார்த்திக் மெட்ரிகுலேஷன். அந்த ஸ்கூல் இங்க இருந்து ரொம்ப தூரமாச்சே. ஆமா அங்கிள். எப்படி இங்க வந்த? ஸ்கூல் பஸ்ல பிக்னிக் வந்தோம். கூட வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்களா? சோ உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அவ்வளவு அஜாகிரதையா இருந்திருக்காங்க. எங்க அம்மாவும் உங்கள மாதிரி தான் கோவப்படுவாங்க. ஏன் உங்க அப்பாவுக்கு கோபமே வராதா? எங்க அப்பா இங்க எல்லாம் ஃபாரின் போயிருக்காரு. ஓ, ஃபாரின் போயிருக்காரா? சரி, உங்க அம்மா பேர் என்ன? என்ன பண்ணிட்டு இருக்காங்க?